சக்தி காந்தி 8:7. 10 வருஷம் கழிச்சு, அதனால +10 போட்டிருக்கேன். 13:12. இது ஏன் பாக்ஸ் போட்டிருக்கேன்னா நவ் ப்ரெசண்ட், அதை பாக்ஸ் போட்டிருக்கேன். டிஃப்ரென்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்காங்க. இப்போ பாருங்க, 8க்கும் 13க்கும் இடையில உள்ள வித்தியாசம் பார்க்கேன் 5, 7க்கும் 12க்கும் இடையில உள்ள வித்தியாசம் பார்க்கேன் 5. இப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி. இப்போ 5 பங்கு இந்த 10, 5 பங்கு 10. டிஃப்ரென்ஸ் கேட்காங்க. டிஃப்ரென்ஸ்னால் ப்ரெசண்ட்டில் தான் பார்க்கணும். 8க்கும் 7க்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 1. ஒரு பங்கு எவ்வளவு? 5 பங்கு 10, ஒரு பங்கு எவ்வளோன்னா 5 10ஆல் அடிச்சிட்டோம்னா ஆன்சர் 2. சமினா சுஹன்னா ரேஷியோ 7:3. பாக்ஸ் போட்டிருக்கேன், ஏன்னா ப்ரெசண்ட்டு. 6 வருஷம் கழிச்சு அவங்களோட ரேஷியோ 5:3. நமக்கு 2 வித்தியாசம் பார்க்கணும். 7க்கு 5க்கு வித்தியாசம் 2, 3க்கு 3க்கு வித்தியாசம் 0. இப்படி இருந்துச்சுன்னா நம்ம இந்த ரேஷியோவை ஒரே மாதிரி ஆக்கணும். இப்போ என்ன செய்யலாம்? 5க்கும் 3க்கு இடையில உள்ள வித்தியாசம் 2, 2 கொண்டு 7 பெருக்கணும்னா 14, 2 கொண்டு 3 பெருக்கணும்னா 6, 7க்கு 3க்கு வித்தியாசம் என்ன வந்துடும்? 4, 4 கொண்டு 5 பெருக்கணும்னா 20, 4 கொண்டு 3 பெருக்கணும்னா 12. இனிமேல் இந்த ரேஷியோவை பார்க்கவே கூடாது. இதுதான் நமக்கு தேவையானது. இப்போ என்ன வந்துடும்? இது 6 வருஷம் கழிச்சு இந்த ரேஷியோ. இப்போ என்ன வந்துடும்? 14க்கும் 20க்கும் இடையில உள்ள வித்தியாசம் என்ன வந்துடும்? 6. 6 பங்கு என்ன வந்துடுது? 6. இப்போ இதனுடைய டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. 14க்கும் 6க்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 8 எவ்வளவு? 6 6 ஆகுது. 8னா என்ன வந்துடும்? இது ஒரு பங்கு தான். அப்போனா ஆன்சர் வந்து என்ன வந்துடும்? 8. சானியல் சன் 3:1. 6 வருஷம் கழிச்சு +6 5:2. இப்போ 3க்கும் 5க்கும் இடையில உள்ள வித்தியாசம் 2, 1க்கு 2க்கு இடையில வித்தியாசம் 1. 2 ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா செய்கிறது ஈஸி. அப்படி ஒரே மாதிரி இல்லைன்னா ஒரே மாதிரி மாற்றணும். ஒரே மாதிரி மாற்றணும்னா நம்ம என்ன செய்யணும்? இந்த 5க்கும் 2க்கும் இடையில உள்ள வித்தியாசம் என்ன வந்துடும்? 3. 3 கொண்டு 3 பெருக்கிட்டோம்னா 9, 3 கொண்டு 1 பெருக்கிட்டோம்னா 3. 3க்கும் 1க்கும் இடையில உள்ள வித்தியாசம் என்ன வந்துடும்? 2. 2 கொண்டு 5 பெருக்கிட்டோம்னா 10, 2 கொண்டு 3 பெருக்கிட்டோம்னா என்ன வந்துடும்? 2 கொண்டு இந்த 2 பெருக்கிட்டோம்னா என்ன வந்துடும்? 4. இப்போ இது 2 வித்தியாசத்தை பாருங்க, 1. இதனுடைய வித்தியாசத்தை பாருங்க, 1. ஒரு பங்கு 6. இப்போ யாருடைய பங்கு கேட்காங்க? சானியல் பங்கு கேட்காங்க. இதுதான் சானியல், இதுதான் ப்ரெசண்ட்டு. அப்போனா 9 பங்கு எவ்வளவு? ஒரு பங்கு 6னா 9 பங்குனா 9ஐயும் 6ஐயும் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா 48. ராம் மோகன் 4:5. ராம் அனில் 5:6. இப்போ நமக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா, இங்கேயும் மோகன் இருக்குது, இங்கே ராம் இருக்குது. அதாவது இங்கேயும் ராமு இங்கேயும் ராமு இருந்தால் தான் ஒரு 2 ரேஷியோவை நம்ம மல்டிபிள் பண்ண முடியும். அதனால் நான் என்ன செஞ்சுட்டேன்? மோகனை தூக்கி இங்கே தூக்கி போட்டுட்டேன், ராமை தூக்கி இங்கே போட்டேன். மோகன் ராம் இது வந்து 5 தூக்கி இங்கே போட்டாச்சு, 4 தூக்கி போட்டாச்சு. இதை அப்படி எழுதிக்கிட்டேன். ராம் அனில் வந்து 5:6. இப்போ 5 கொண்டு 5 மல்டிபிள் பண்ணிட்டோம்னா 25. இந்த 5 கொண்டு 4 மல்டிபிள் பண்ணிட்டோம்னா 20. இந்த 6 கொண்டு 4 மல்டிபிள் பண்ணோம்னா 24. இது மொத்த இது வந்துட்டு இந்த ரேஷியோ ஃபுல் ரேஷியோ வந்துட்டு இது மொத்த சம் அப்படின்னு சொல்லி 69 கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இதை பூரா ஆட் பண்ணோம்னா 69. 69 வந்து 69 ஆகுது. யாருடைய பங்கு கேட்காங்க? மோகனுடைய பங்கு. மோகனுடைய பங்கு என்ன வந்துடும்? 25. 69 69 ஆச்சுன்னா 25 25 தான் ஆகும். நன்றி, வணக்கம். அப்பாவும் புள்ளியும் மேன் அண்ட் சன் 7:1. இது 10 வருஷத்துக்கு முந்தின கதை, அவளை தான் கொடுத்துருக்கான். 2 வருஷத்துக்கு அப்புறம் அப்பாவுடைய வயசோட 2 மல்டிபிள் பண்ணோம்னா பையனோட வயசை 5 மல்டிபிள் பண்ணதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுதான் கொஸ்டின். இப்போ என்ன கேட்கான்? பையனுடைய வயசு என்ன அப்படின்னு கேட்கான். ஏஜஸ் சம்மே நம்ம நிறைய என்ன செஞ்சிடலாம்? ஆன்சர்லேருந்து செய்யலாம். இப்போ நான் 14 எடுத்து பார்க்கேன். சரி, ஃப்ரம் ஆன்சர் 14. இப்போ ப்ரெசண்டில் நான் 14 எடுத்து பார்க்கேன். 10 வருஷத்துக்கு முந்தி என்ன வந்தாச்சு? 14லேருந்து 10 கழிச்சிட்டோம்னா 4. இப்போ 1 4 ஆச்சுன்னா 7 என்னதான் மாறும்? 28 மாறும். இந்த 28ஓட ஒரு 10 கூட்டிட்டா இந்த 28 10 வருஷத்துக்கு முந்தின கதை. ப்ரெசண்ட்டுக்கு வரணும்னா 28 + 10 என்ன வந்துடும்? 38. அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் 38 + 2 என்ன வந்துடும்? 40. 14 + 2 என்ன வந்துடும்? 16. இப்போ அப்பாவையும் 2ஐயும் மல்டிபிள் பண்ணோம். 2 × 40. புள்ளையையும் 5ஐயும் மல்டிபிள் பண்ணோம். இதுவும் 80, இதுவும் 80. அவன் சொன்ன ப்ராப்பர்ட்டி, அவன் சொன்ன பண்பு நமக்கு வந்துட்டு. ஸோ நமக்கு எடுத்த 14 வந்து கரெக்டு. நன்றி.